அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. 1 கொரிந்தியர் அல்லேலூயா. இயேசு தேவனாலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசுவானவர் நம்மை மீட்கும்படி மீட்பராக இந்த உலகத்திலே வந்திருந்தார். அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போயிருந்த நம்மை மீட்கும்படி இயேசுவானவர் நமக்கு ஒரு இரட்சகராக, ஒரு மீட்பராக, நம்மை வழிநடத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஏன்? அன்பு. அவருடைய அன்பு கணக்கிடவே முடியாது. மனித அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே நம்ம மீட்டெடுக்கும்படி பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு நமக்கு ஒரு மீட்பராய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அது அன்பினாலே அவர் இங்கே வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் பாருங்க, ஏன் அக்கிரமத்திலும் பாவத்திலும் நாம மரித்து போயிருந்தோன்றாரு. உளையான சேற்றிலே இருந்தோம் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு சத்துருவா இருந்தோம் என்று சொல்லுகிறார். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், உடன்படிக்கை அற்றவர்களாய் இருந்தோம், தேவன் அற்றவர்களாய் இருந்தோம் என்று அவர் சொல்லுகிறார். தேவனை விட்டு பாவம் நம்மை துண்டித்து விட்டது. பாவம் தேவனை விட்டு தேவனுக்கு அந்நியனாக்கி விட்டது. பாவம் நமக்கு தேவனுக்கும் நமக்கும் அந்நியர்களாகி போய்விட்டோம். தேவனை விட்டு மிகவும் தூரமாகி போய்விட்டோம். தேவனை அறியாதபடி பாவம் நம்மை வஞ்சித்து பிரித்து வைத்திருக்கிறது. ஆனால் தேவன் மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஏன்? அவர் அன்பாகவே இருக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை எப்பொழுதுமே வெறுக்கிறார். ஆனால் பாவியை எப்பொழுதுமே அவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் கிறிஸ்து இயேசுவை நமக்கு மீட்பராக இந்த உலகத்திலே அனுப்பினார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அவர்களை எப்படி மீட்டெடுத்தார், மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார் என்பதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனாலதான் சொல்றேன், எப்படி மீட்டெடுக்கிறார், மீட்டெடுத்து எப்படி ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு அவர்களை கொண்டு வைக்கிறார். அதனாலதான் நாம் இந்த கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பொருந்தும். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 9 10 11 படிங்க. 12 9 12 வரைக்கும் படிங்க. ஒரு நிமிஷம். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த மனிதர்களுக்கு அவர் காண்பித்திருக்கிற கிருபை, அந்த மனிதர்களுக்கு அவர் செய்திருக்கிற அதிசயங்கள், இந்த 2 நிமித்தம் கிருபை, வேதம் சொல்லுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறான், ஜீவனை பார்க்கல நம்முடைய கிருபை நல்லது. அதாவது தன்னுடைய ஜீவனை பெருசா நினைக்கல, அவருடைய கிருபையை பெருசா நினைக்கிறான். ஏன்னா அந்த கிருபை எல்லாத்தையும் கொடுத்துடும். அல்லேலூயா. அந்த கிருபை இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்கும். அதனாலதான் அவன் சொல்றான், ஜீவனை பார்க்கலும்
உம் கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். அப்போ மனிதர்களுக்கு அவர் செய்த கிருபையினாலே அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிக்க வேண்டும். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்றாங்க பாருங்க, எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க, மீட்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல, அப்படி ஒரு அருமையான தேசத்துல கொண்டு உட்கார வச்சாரு. ஆனா அந்த உட்கார வச்சு அவர்களுக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும் என்று பலவிதமான காரியங்களை அவர் கூறினார். அந்த பலவிதமான காரியங்களை குறித்து அவர்கள் என்ன பண்றாங்க, அதை அசட்ட பண்ணுகிறார்களாம். எப்படி பண்ணியிருக்கிறாங்க? 10வது வசனம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, ரிபல். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது டிரான்ஸ்கிரஷன், கிளர்ச்சி பண்ணுவது, மீறுவது, எதிராய் இருப்பது, அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராய் செயல்படுவது, அவருடைய வார்த்தைகளை மதிக்கிறது இல்ல, அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அவருடைய வார்த்தையை அசட்டை பண்றாங்க, கலகம் பண்றாங்க, கிளர்ச்சி பண்றாங்க, அவருக்கு எதிராக இருக்கிறாங்க. யார் இவங்க? அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துல சுதந்திரமாய் விடுதலையாய் ஒரு அற்புத விதமான பாதுகாப்புல பராமரிக்கல வைக்கப்பட்ட ஜனங்க அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினார்கள். அது நிமித்தம் என்ன ஆகுது அவங்களுக்கு? போதும் பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்ட பண்ணினார்கள். என்ன ஆலோசனை? அவர் சொல்றாரு, என்னை ஏந்தி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணிலும் இருக்கிறவர்களுக்கு ஒப்பாக ஒரு சொர்பத்தையாகலும் ஒரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்கவும் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் நீ அவைகளை சேவிக்க வேண்டாம். ஏன்? நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா. பாவத்தை எத்தனை தலைமுறைக்கு கேட்கிறாரு? 4 தலைமுறைக்கு கேட்கிறாரு பாவத்தை பத்தி. இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கு. அல்லேலூயா. அன்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, எவ்வளவு வித்தியாசத்தை காட்டுது பாருங்க. தேவனுடைய அன்பு, அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவும், அல்லேலூயா, அந்த 1 நிமிஷம் கோபம் ஒரு 3-4 தலைமுறைக்கு பாதிக்குதுன்றார். அவருடைய இரக்கம் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை பாராட்டுகிறது. இது என்ன காட்டுது? அவருடைய அன்பை 1000 தலைமுறை நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சே பார்க்க முடியாது. ஆனா அவர் நினைச்சு பார்ப்பேன்றார். அவர் சொன்னதுதான் 1000 தலைமுறைகளுக்கு அவருடைய இரக்கம் இருக்குது. அதை நீங்க நம்ம நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. அதுதான் அன்பு, தேவனுடைய அன்பு. அதுதான் தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அதான் சொல்றாரு இல்லையா, அவருடைய கிருபை நிமித்தம் மனு புத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்து அதிசயமா அவர்கள் நடத்துகிறாரு. பாருங்க, இன்னைக்கு நாம இருக்கிறோம், நாம இன்னைக்கு ஏராளமான காரியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு சாப்பாடு, எத்தனை விதமான சாப்பாடு இருக்கு, உணவு எத்தனை விதமான உணவுகள் இருக்கு. கண்கள் பார்க்கறதுக்கு இயற்கை எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறது இல்லையா? ட்ரெஸ் போடுறதுக்கு எப்படியெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, நம்மளை அழகுபடுத்துறதுக்கு, நம்ம அனுபவிக்கிறதுக்கு, இந்த சரீரத்திலே அனுபவிக்கிறதுக்கு ஏராளமான காரியங்களை அவர் கொடுத்திருக்கிறார். சுவாசிக்கும் போது ஒரு பூவை பார்த்தது நாத்தமும் தெரியுது, மனமும் தெரியுது, நல்ல ஒரு மனமும் தெரியுது, ஒரு பூவுடைய மனமும் தெரியுது, ஒருடைய நாத்தமும் தெரியுது. அப்ப அதுல இருந்து உடனே என்ன பண்றாங்க, இருந்து வேலைக்கு போய்
நல்ல வாசனை இருக்க இடத்துல நிற்கிறோம். அப்போது இந்த பூமியில் நம்ம அனுபவிப்பதற்கு ஏராளமான நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு. அதையெல்லாம் அனுபவிச்சுட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதில்லை. ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது இல்லை. அது கொடுக்காம அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவர் ஆராதிக்கிறது இல்லை. அவர் ஆராதிக்காம பல காரியங்களில் நம்முடைய மேன்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை விரும்பி நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாளில், மற்ற நாள்களில் மற்ற காரியங்களை மேன்மையாக நினைக்கிறோம், கர்த்தரை மேன்மையாக நினைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அது நிமித்தம் அவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். ஏன் கட்டுண்டு கிடந்தார்களா? அந்த தேவனை மறந்துட்டாங்க. ஒரு சில ஜனங்கள், கானானிய ஜனங்கள், ஒரு சில ஜனங்கள் அவங்க மத்தியில் இருந்ததுனால அவர்கள் ஆராதிக்கிற, அவர்கள் பலி செலுத்துகிற அவர்களுடைய வழிபாடுகள், அவருடைய வாழ்க்கை முறைமைகள், அவருடைய பண்டிகைகள், இவைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அனுசரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நம்முடைய தேவனை மறந்துட்டாங்க. நம்முடைய தேவனுக்கு பலிகளை செலுத்துவதில்லை, அவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனையை செலுத்துவதில்லை, அவரை துதிப்பதில்லை, அவரை நினைப்பதில்லை, மறந்து விட்டார்கள். அந்த மீட்டெடுத்த தேவனுக்கு அந்நியராகி அந்நிய தெய்வங்களை, அழிவின் சக்திகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மேடைகளை கட்டி பலி செலுத்தி அவைகள் முன்பாக பணிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பணிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது தேவனுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்து நிமித்தமாக என்ன பண்றாரு? ஒரு பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். அந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எருசலேமை சுத்தமாக அழிக்கிறான், வீடுகளை தீக்கிரையாக்குறான். வீடுகளை மாத்திரமில்ல, தேவனுடைய ஆலயத்தையும் தீக்கிரையாக்கி உள்ள இருக்கிற பொன் வெள்ளி எல்லா ஐஸ்வர்யங்களையும் எடுத்துட்டு போனது இல்லாம நல்ல ஆட்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். பண்றான், அடிமைப்படுத்தி அவங்களுக்கு வேலை செய்யும்படி அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டான். ஏன் இது நடக்குது? தேவனை எரிச்சல் மூட்டுறாங்க, தேவனுக்கு கோபத்தை உண்டு பண்றாங்க, தேவனுக்கு ஒரு உக்கிர கோபத்தை உண்டு பண்றாங்க. பாருங்க, அவர் மனிதர்களை அவ்வளவு நேசிக்கிறார், பாவியை நேசிக்கிறார், பாவத்தையோ வெறுக்கிறவராய் இருக்கிறார். இந்த அவர் பத்தி பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 12வது வசனம் படிங்க. 45:12. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் பூமியை உண்டு பண்ணி, பாருங்க ஒரு நிமிஷம் பாருங்க, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை நான் தான் சிருஷ்டித்தேன். இருங்க போதும். அவர் சொல்றாரு பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, நான் தான் இந்த வானங்களை விரல்களால் விரித்தேன், நான் தான் இந்த சூரியன் சந்திரனை சிருஷ்டித்தேன், நான் தான் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கினேன், நான் தான் வானங்களை என்னுடைய விரல்களால் விரித்தேன், நான் தான் நாசின் சுவாசத்தால் இந்த விண்மீன்கள் எல்லாம் ஒளிரச் செய்தேன், கடல் அலைகளை அங்கே இறையாதை அமைதலாயர் என்று சொல்லுகிறேன், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதான காலத்தை அவர் ஏற்படுத்துகிறாரு, அதை அமைதிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நானே கர்த்தர், வேற யாரும் இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர் சொல்றாரு, நானே பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். மனுஷனை யார் சிருஷ்டித்தது? கர்த்தர். ஏன் சிருஷ்டித்தாரு? அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படி, அவனோடு கூட உறவாடும்படி, அவனோடு கூட பேசும்படி, அவன் அந்த மனிதன் தேவனை ஆராதிக்கும்படி, துதிக்கும்படி, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை செலுத்தும்படி. ஏன்? நான் அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் நிறைவாய் ஏராளமான காரியங்களை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறதுனால நான் அவரை துதிக்கும்படி என்னை உண்டாக்கி இருக்கிறார். அவர்தான் சிருஷ்டித்தார், அவர்தான் என்னை வணைந்தார். ஒரு குயவன் களிமணினாலே ஒரு பாத்திரத்தை ஒரு கனமான பாத்திரத்துக்கு உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு கனமான பாத்திரத்துக்கு நம்மை உண்டாக்கினார், சாதாரணமா இல்ல, கனமான பாத்திரமாய் நம்மை உண்டாக்கினார். அது மாத்திரமல்ல,
இந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம், இந்த காடு, மலை, சந்திரன், சூரியன், நட்சத்திரம், மற்ற அநேக காரியங்கள், எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய மகிமை, உன்னதமான மகிமை, உச்சிதமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகிமை அவர் மனுஷனை உண்டாக்கினது தான். ஏன்? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி அவர் உண்டாக்கினார். சிருஷ்டிப்பினுடைய மகத்துவமே மனுஷன்தான். அப்பேற்பட்ட ஒரு கனத்துக்குரியவனாக, மகிமைக்குரியவனாக அவனை உண்டாக்கினார். அந்த மனிதன் பாவத்தினால விழுந்து போன மனிதன், பாவத்தினால விழுந்த மனிதன் சிருஷ்டிகரை மறந்து ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராகி இவன் தெய்வத்தை உண்டு பண்ணுகிறான். அல்லேலூயா! எப்படி இருக்கு பாருங்க. அவருடைய சாயலின்படி, ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட அந்த மனிதன் பாவத்தினாலே தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுக்கு அந்நியராகி இவன் என்ன பண்றான்? இவன் தேவனை உண்டு பண்றான். இவன் உண்டு பண்ணுகிற தேவன் எப்படிப்பட்டதா இருக்கும்? இவனை போல உள்ளது கரெக்டடா இருக்கும். தந்திரம், மந்திரம், அசுத்தமான காரியங்கள் செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு காரியம் உள்ள தெய்வமா இருக்கும். அதை உண்டு பண்றான். வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறான் இல்லையா? ஃபர்ஸ்ட் கலகம் பண்ணுகிறான். அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா 107 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவது, உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவது, அவருடைய வார்த்தைகளுக்கு விரோதமா, அவருடைய எண்ணங்களுக்கு விரோதமான காரியங்களை உண்டு பண்ணி என்ன பண்றான்? விக்கிரகங்களுக்கு தன்னுடைய பலிகளை செலுத்துறான். தன்னுடைய ஆராதனையை அதுக்கு செலுத்துறான். அதுக்கு முன்னாடி பணிந்து விழுகிறான். அதுக்கு பலிகளை செலுத்துகிறான். ஏன்? இதெல்லாம் என்ன செய்து? பாவம் இவைகளை செய்கிறது. அதனாலதான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா. என்ன சொல்லுது பாருங்க. 1:19 ரோமர் 1:19 சொல்லுகிறது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்திருக்கிறார். எப்படி வெளிப்படுத்திருக்கிறாரா? காணப்படாத போதும் பாருங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது, நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா. எப்படி என்றால்னா, அவருடைய தேவத்துவம், அவருடைய வல்லமை, நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம் என்பவைகள் இந்த உலகத்தை பார்த்தாலே தெரியுமா? இந்த உலகம் எப்படி உண்டாயிருக்குது? அவருடைய நித்திய வல்லமை, அவருடைய தேவத்துவம் அவைகளினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தாலே தெரியும், இது யாரோ ஒருத்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம போட்டுக்கிற சட்டை, இது யாரோ ஒரு டெய்லர் நல்லா தைச்சு கொடுத்ததுனால தான் நான் போட்டிருக்கிறேன். இந்த கை நீளமா இருக்குது, இந்த கை குட்டையா இருக்குது, பின்னாடி தூக்கி இருக்குதுன்னா நல்லா இருக்குமா? இது பார்க்கறதுக்கு கரெக்டா இருந்தா தானே நல்லா இருக்குது. அது போலதான் இந்த உலகத்தை மனிதர்களுக்காக மிக சிறப்பாக உண்டாக்கி இருக்கிறார் தேவன். அல்லேலூயா! மனிதர்களுக்காகவே அதான் சொன்னார் இல்லையா? ஏசாயா 45:12 என்ன சொல்றாரு? நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். பூமியை மனுஷனுக்காக சிருஷ்டிக்கிறார். முதல்ல பூமியை உண்டு பண்ணி பூமியில அந்த மனுஷனை வைக்கிறார். அந்த மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார், அனுபவிக்கும்படி, சம்பூர்ணமாய் அனுபவிக்கும்படி வைத்திருக்கிறார். ஆனா இவன் அவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக கலகம் பண்ணி அவருடைய உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறார்கள். ஏன்? பாவம் அதை செய்கிறது. அதான் மீறுதல், அதான் டிரான்ஸ்கிரஷன் என்று சொல்லுது. கலகம், மீறுதல், ரிபல் அண்ட் டிரான்ஸ்கிரஷன் என்று வேதம் சொல்லுகிறது. இது நிமித்தம் என்ன பண்றாங்க? இதனாலதான் என்ன பண்றாங்க அவங்க? 107:11 பாருங்க. போதும் பாருங்க.
இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி அவருடைய ஆலோசனை அசட்ட பண்ணி அவரை மறுதளிச்சு அவருக்கு அந்நியராகும் போது தேவனுடைய பாதுகாப்பு அவர்களை விட்டு போய் விடுகிறது. அல்லேலூயா. போவாஸ் சொல்கிறான்ல, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலின் கீழ் அடைக்கலமாய் வந்திருக்கிற அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இஸ்ரவேலின் தேவனாய் தன்னுடைய இருதயத்திலே விசுவாசித்து வந்ததுனால அந்த செட்டைகளுக்குள்ள இருக்கிற அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை தேவன் என்று ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்களுடைய சிந்தைகளிலே வீணராகும் போது என்ன ஆகுறாங்க? அவருடைய பாதுகாப்புல இருந்து வெளியே போயிடுறாங்க. அவருடைய செட்டைகளுக்குள்ள இருந்து என்ன பண்ணிடுறாங்க? வெளியே போயிடுறாங்க. அவருடைய பாதுகாப்பு இல்லை. இப்ப சத்துரு என்ன பண்றான்? வந்து அவருடைய வீடுகளை எரித்து போடுறான், ஆலயத்தை இடித்து போடுறான், பொன் பொருள் வெள்ளி எல்லாவற்றையும் என்ன பண்றான்? எடுத்துக்கொண்டு போய் கொள்ளையடித்து எடுத்துக்கொண்டு போயின்றான். அந்த ஜனங்களை கொண்டு போய் என்ன பண்றான்? பாபிலோன்ல வந்து சிறைப்படுத்துகிறான். சிறைப்பட்ட இடத்துல என்ன இருக்குது? அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அப்படின்னா அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க. இப்போ அடிமைத்தனம் யாருக்காவது பிடிக்குமா? மனுஷனுடைய சுபாவத்துக்கு, மனுஷனுடைய தேவனுடைய சாயலுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு அவன் பாவத்தில் விழுந்திருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அவன் கௌரவத்தை டச் பண்ண என்ன ஆகும்? கோபம் வரும் இல்லையா? கோபம் வரும். நிறைய பேர் சொல்றதை நீங்களே கேட்டிருப்பீங்க. அது தேவன் அவர் தான் சொல்றாரு இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் ஒளியில நடப்பான், இருளில நடக்க மாட்டான், ஒளியில நடப்பான்றான். இப்ப தேவனை விட்டு இவங்க பிரிஞ்சு வந்ததுனால இவங்க அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை, பிசாசினுடைய ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறது போல இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டது உங்களுக்கு நல்லாவே புரியும், எனக்கும் புரியும். ஒடுக்கப்பட்டது என்னன்னா எல்லாருக்குமே புரியும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இந்த ஊர்ல நீங்க பேசுறது கேட்டிருப்பீங்க. இந்த ஊர்ல வந்து பொழைக்க வந்துட்டு எங்களையே நீ கேள்வி கேட்குறீங்கல்ல? இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்க, இவர் வெளியூருக்காரு, யார் இவரு இங்க வந்திருக்கிறாரு, உள்ளூர்ல ஆள் இல்லையா? கேட்க மாட்டீங்க? கேட்கறாங்கல்ல, 1-2 பேர் கேட்கறாங்க. சொல்றாங்களா இல்லையா? இப்ப நீங்களே சொல்றீங்களா இல்லையா? பொதுவா கோவம் வரும்போது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்றான், வெளியூர்ல இருந்து பொழைக்க வந்தவன் இங்க வந்து பொழைக்க வந்துட்டு என்கிட்டயே நீ வேலையை காட்டுறியா கேட்கறோம். அது மாதிரிதான் இவங்க அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க, இரும்பில கட்டுண்டு கிடக்குறாங்க. கேள்வி கேட்க முடியாது, பேச முடியாது, உரிமையை கேட்க முடியாது. கரண்ட் இல்லையா, அது இல்லையா, இது எதுவுமே கேட்க முடியாத மாதிரி ஒரு அடிமைத்தனம். தேவனுடைய செட்டைகளின் நிலையிலிருந்து வெளியே வந்து தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணி அவருடைய வார்த்தையை அவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணி என்ன பண்றாங்க? இப்போ ஒடுக்கத்திலும் இரும்பிலையும் அந்நிய தேசத்துல அடிமைப்பட்டு ஒடுக்கப்பட்டு அந்தகாரத்திலையும் மரண இருளிலையும் அவர்கள் இருக்கிறாங்க. அவருடைய இருதயத்தை வருத்தத்தினாலே தாழ்த்தினார், வெசனப்படுறாங்க. இப்படியெல்லாம் நம்மளை அவமானப்படுத்துறாங்களே, இப்படியெல்லாம் நம்மளை கடினமா வேலை வாங்குறாங்களே, இப்படிலாம் நம்மளை வந்து ஒடுக்குறாங்களே, இருதயம் அப்படியே துவண்டு போகிறது. நம்ம தேசத்தை நினைச்சு பார்க்கறாங்க, அங்க எவ்வளவு செழிப்பா இருந்தோம், அங்க எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்திருந்தோம், எப்படி நெஞ்ச நிமித்திட்டு இருந்தோம். யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியுமா? நான் இப்ப இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது இன்னொரு இடத்துல பழகின இடத்துல இருந்து சுத்தமா எல்லாரையும் கட் பண்ணி வேற இடத்துக்கு வந்தேன். அல்லேலூயா. எனக்கு அந்த இடத்துல இப்ப இருக்கிற இடத்துல எனக்கு யாருமே பழக்கம் கிடையாது, தைரியமா நான் வந்தேன். ஆனா எது பழசை பத்தி நினைக்கல. ஆனா இவங்க நினைச்சு பார்ப்பாங்க, ஏன்னா இங்க வந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை, கிருபை காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் சகாயராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு இல்லையா, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்.
அல்லேலூயா. இப்ப சகாயர் இல்ல, என்ன இல்ல, சகாயர் இல்ல சொல்றாருல்ல ஆண்டவர். இதெல்லாம் நிஜமா 100% உண்மைங்க. அவர் சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மை. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அது உண்மை. உன் இருதயத்திலே இஸ்ரவேலின் தேவன் தான் என்னுடைய தேவன், இந்த இயேசு தான் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லும் பொழுது உனக்கு ஒரு சகாயர் இருக்கிறார். அந்த சகாயர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அல்லேலூயா. சொல்றாரு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அவர் சொல்றாரு இன்னொரு இடத்துல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என்ன சொல்றாரு? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். சொல்லும்போது அங்க வீட்டுல இருந்து கிளம்பதே சொல்லிட்டு வருவேன், அப்பா என்ன தனியா விட்டுறாதீங்கப்பா. அல்லேலூயா. சூழ்நிலை வேற சரியில்லை, என்ன தனியா விட்டுறாதீங்கப்பா சொல்லிட்டே வருவேன். அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அவர் வார்த்தையை வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. யாரையுமே அவர் கைவிட்டதில்லை, ஒருத்தருமே அவர் கைவிட்டதில்லை. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். தூக்கி விடுக்கிறது யாருமே இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு மாமா தூக்கி விடுவாரு, சித்தப்பா தூக்கி விடுவாரு, யாரும் தூக்கி விட மாட்டாங்க. இன்னும் கீழே வேணா மிதிப்பாங்க அழுத்தி. அதான் உலகம், அதுதான் உலக அன்பு, அதுதான். ஆனா அவர் சேற்றில் இருந்து தூக்கக்கூடியவர். அல்லேலூயா. உளையான சேற்றில் இருந்து கூட தூக்கக்கூடியவர். அவர் வாளாக்காமல் தலையாக்குகிறவர், கீழாக்காமல் மேலாக்குகிறார். எப்பொழுதும் மேலாக மாத்திரமே வைத்திருக்கிறவர். 91:14 சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் அவனை வைப்பேன். அல்லேலூயா. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடி அவனை விடுவிப்பேன். எந்த சிறை, எந்த கட்டு, எந்த நோய், எந்த ஆதிக்க சக்தி, எந்த அழிவின் சக்தி எதுவும் ஒண்ணும் பண்ண முடியாது. சகாயர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இது இருதயத்தில் ஆழமா வைங்க. சும்மா இது அவர் சும்மா சொல்ற வார்த்தைகள் கிடையாது. இது நம்ம மனுஷ வார்த்தைகள் கிடையாது. மனுஷன் பேசினான் பாருங்க. நான் எனக்கு அதை தெரியும், எனக்கு இதை தெரியும், நான் அப்படி அந்த ஒரு விஷயத்தை அப்படி சொன்னான்னா, அப்படியே ஒரு சினிமா பார்த்த உடனே 1.5 மணி நேரத்தில் கோடீஸ்வரன் ஆகி காட்டிடுவான். இல்ல, அடே நண்பா உன்னை வெல்வேன், என்னால மறக்கவே முடியாது. அப்படி ஒரே 1.5 மணி நேரத்தில் பணக்காரன் ஆகி காட்டிடுவான். அப்படிதான் நண்பர்கள், உலகம் அப்படிதான் காட்டும். அப்படியே வார்த்தையில உன்னை நான் மேல தூக்கிடுவனாக்கும், உன்னை அப்படி பண்ணிடுவனாக்கும், இப்படி பண்ணிடுவனாக்குன்னு சொல்லி பேசிட்டு போன் பண்ணா திடீர்னு ஐடியா கேட்டா கொடுப்பாங்க, ஒரு உதவின்னு கேட்டா போன் எடுக்க மாட்டாங்க. அதான் மனிதருடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், மனிதருடைய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள். ஆனா தேவனுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. மனிதருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிற வார்த்தைகள். அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, மாரியும் உறைந்த மலையும் விண்ணிலிருந்து இறங்கி விண்ணுக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து முளைகிளம்பும்படி செய்து புசிக்கிறவனுக்கு முளைகிளம்பும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படி? அப்படி என்னுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் இருக்கும், அது என்னிடத்துல வெறுமையா திரும்பாது, நான் விரும்பின காரியத்தை அது நிறைவேற்றுன்றார். அவருடைய வார்த்தை சும்மா போவாது. அது என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ அவருக்கு சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். யாரு? இந்த அன்பினாலே சிருஷ்டித்த இந்த மனுஷனை, பூமியை சிருஷ்டித்து இந்த பூமியில நம்ம அனுபவிப்பதற்கு சம்பூரணமா ஏராளமாய் கொடுத்திருக்கிற அந்த தேவனை அவர்கள் மறந்து கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணி அந்தகாரத்திலும் மரண இருளிலும் போய் அவர்கள் விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை குறித்து கேட்கும்போது
பிரசங்கத்தை கேட்கும்போது சொல்றாரு, உன்மேல வைத்த அன்பினாலதான் தேவன் இந்த இயேசு உலகத்துக்கு அனுப்பி உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய சாபத்தையும் உன்னுடைய நோயையும் உன்னுடைய தரித்திரத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்தார். நீ இப்ப விடுதலையான, நீ இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. அதுதான் தேவனுடைய அன்புன்னாரு. அல்லேலூயா. அதை விவரமா அழகா சொன்னாரு. அப்ப அந்த அன்பை பார்க்கும்போது, ஏன் என்ன பார்க்கும்போது நான் அருவருக்கத்தக்கவனா இருக்கிறேன், வெறுக்கத்தக்கவனா இருக்கிறேன், விசனப்படத்தக்கவனா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. அவருக்கு விரோதமான காரியங்களை செய்திருக்கிறேன், பாவ காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனா அந்த தேவன் அதையெல்லாம் பெருசா கணக்கில் எடுத்துக்காம தன்னுடைய குமாரன் மீது, என் மீது வைத்த அன்பினாலே அவருடைய குமாரன் மீது அந்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் சாபத்தையும் நோயும் தரித்திரத்தையும் சுமத்தி அவரை சிலுவையில தண்டித்து அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை பார்க்கும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒரு காரியத்தை செய்துட்டா அதை மனதில் வச்சுட்டு கசப்பா வெறுப்பா கோபமா அவங்கள பார்த்தோன்னு என்ன பண்ணிடுறோம், மூஞ்ச திருப்பிட்டு போகிறோம். கணவன் மேலே மனைவிக்கு கோபம், மனைவி மேலே கணவனுக்கு போவோம். பிள்ளைங்க கீழ்ப்படியிலனா கோபம், பிள்ளைங்க கேட்டதை வாங்கி கொடுக்கறனா பிள்ளைங்களுக்கு தகப்ப மேலே பிள்ளைங்களுக்கு கோபம், உடனே மூஞ்ச திருப்பிக்கிட்டு போகுது, எனக்கு ஒன்றுமே செய்யறது இல்லை. இதெல்லாம் மனித அன்பு. ஒரு சின்ன காரியத்துக்கு என்ன பண்ணிடுறோம், உடனே வெறுப்பாயிரும், உடனே கோபம் வருது. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டப் பண்ணி அவரை மறந்து அந்நிய தெய்வங்களை ஆராதித்து அதுக்கு பலிகளை இட்டு அதுகளுக்கு முன்னால பணிந்து விழுந்து அவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் ஒடுக்கப்பட்டு இருதயம் வந்து வருத்தத்தாலே தாழ்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க நினைவு கூறுறாங்க. என்ன நினைவு கூறுறாங்க, அந்த இஸ்ரவேல்ல எவ்வளவு நம்ம ஒரு ஆசீர்வாதமா இருந்தோம் என்று நினைவு கூறும் பொழுது அந்த தங்கள் ஆபத்திலே 13 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை பாருங்க. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்து, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் இக்கட்டுகள் இருந்து அவர்களை நீக்கி விடுதலையாக்கினார். இது உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியல. அதாவது உதாரணம் சொல்றேன், வேதத்திலிருந்தே சொல்றேன். கெட்டகுமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை பாகம் பிரிச்சு வாங்கி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் அழிச்சிடறான். வேசிகள் இடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டான்னு சொல்லுது. மூத்த குமாரன் சொல்றான், அழித்து போட்டு பன்றிய தின்கிற தவிடு அதுவும் கொடுக்க ஆள் இல்லை. அங்கிருந்து நினைச்சு பார்க்கறான், தகப்பன் வீட்டை நினைச்சு பார்க்கறான். நினைச்சு பார்த்து தகப்பன் வீட்டுக்கு வர்றான். வந்த உடனே தகப்பன் வந்து என்ன பண்றாரு, தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லு, நீ கெட்டி சீரழிஞ்சு வந்திருக்கிற, நீ திருந்திருக்கிறியா திருந்தலியா என்று எனக்கு தெரியாது. 1 வருஷம் அந்த குடிசையில் இருந்து ஒழுக்கமா இரு. என்ன இரு, ஒழுக்கமா இரு. அதுக்கப்புறம் நீ திருந்திட்டேன்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் உன்னை சேர்த்துக்கிறேன்னு சொன்னாரா? இல்லை. அவனை தூரத்தில் கண்டு ஓடி போய் அவனை கட்டி தழுவி அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனுக்கு பாதரட்சியை கொடுத்து முத்திர மோதத்தை கொடுத்து உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, குமாரனாகவே வைக்கிறார். இவன் சொல்றான், என்னை வேலை கூலிக்காரனில் ஒருவனாக வைத்துக் கொள்ளுன்றான். அவர் காதே கேட்கல, அதுக்கு அந்த வார்த்தைக்கு என்ன கேட்கல, காதே கேட்கல. அவனை குமாரனாகவே கொண்டு போனாரு. அது போலதான் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டுகள் இருந்து அவர்களை நீங்களாக்கி நிரட்சித்தார். அன்பு, தேவனுடைய அன்பு. இந்த தேவனுடைய அன்பு மனித அறிவுக்கு எட்டாத அன்பு. அந்த கர்த்தரை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பின் ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ள, அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம அன்பை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கர்த்தரை நம்ம அளக்கவே முடியாது. ஹல்லேலூயா.
நம்ம கிட்ட ஒரு அன்புன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். அந்த ஸ்கேல் வச்சுக்கிட்டு இந்த ஆண்டவரை அளக்கவே முடியாது. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து, சத்துருவாயிருந்து, அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்து, அவருக்கு எதிரான காரியங்களை செய்து, கலகம் பண்ணி, கிளர்ச்சி பண்ணி, மீறி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடிமைத்தனத்தில் போயிருந்து அவர்களை கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுத்து அவர்களை இக்கட்டிலிருந்து நீக்கி விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், யாராவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து, இல்ல ஆண்டவரே இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னா, மறுபடி உங்களை அணைத்து கொண்டு மறுபடி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. படிச்சிரும், வசனம் படிச்சிரும். எபேசியர் 3 17 18 19 படிங்க. எபேசியர் 3. அதான் தேவனுடைய அன்பு. பூமியை சிருஷ்டித்து அதுல அந்த மனுஷனை வச்ச தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று பாத்தீங்க. 3 17 18 19 படிங்கம்மா. எவ்வளவு நேரமா எடுக்கிறதுக்கு? படிங்க, சத்தமா படிங்க. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அது மாத்திரமல்ல, அந்த அன்பை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்ணைகளை கொண்டு நல்ல வல்லவர்களாகவும், அதுக்கு மாத்திரமல்ல, அடுத்த வசனம், அடுத்த வரி என்ன சொல்லுது பாருங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். அப்படின்னா சகல ஆசீர்வாதங்களாலும் நிறையப்படவும். அல்லேலூயா. சந்தோஷம், சமாதானம், வெற்றி, வாழ்வு, நிறைவு, ஏராளம், தாராளம், குறைவே இல்லை, சுகம், பலன், இவைகளெல்லாம் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கட்டாத அன்பு. பாவம் பண்ணிட்டோம், தேவனுக்கு துரோகம் பண்ணிட்டோம், தேவனுக்கு சத்துருவா இருந்துட்டோம். ஆனாலும் அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி அவர்களை ரட்சித்தார். அல்லேலூயா. அதான் தேவனுடைய அன்பு. அது மாத்திரமல்ல, அவருடைய சகல பரிபூரணத்தினாலும் நம்மை நிறைய பண்ணினார். தேவன் எப்படி பாவத்துக்கு தேவனை விட்டு விலகும் போது பிசாசினாலே சிறைப்பட்டு அந்தகாரத்திலே மரண இருளில் இருக்கிறோம், இருதய வருத்தத்தினாலே தாழ்த்தப்படுகிறது, ஒடுக்குதலை அனுபவிக்கிறோம். ஆனா கூப்பிட்டவனை என்ன பண்றாரு? கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய, அது தேவனுடைய அரசாங்கத்தினுடைய, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய உதவி இப்படிப்பட்டதா இருக்கிறது. உலக அரசாங்கம் அது என்ன பண்ணுது? உலக அரசாங்கத்துக்கு எதனா கிளர்ச்சி பண்ணா, கலகம் பண்ணா, உடனே என்ன சொல்றான்? ஒருத்தன் என்ன சொல்றான்? அடிக்கடி ஒன்று சொல்லுவானே, நீ தேச துரோகம் பண்றேன்னுவான் இல்லையா? உடனே என்ன பண்றாங்க? ஜெயில ஒரு 10 வருஷம் போடுறாங்க. 10 வருஷம் போட்டு தண்டனை கொடுக்குறாங்க. ஒரு கலகம் பண்ணி, ஒரு குற்றம் பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணா என்ன பண்றாங்க? ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. தண்டனை கொடுத்துட்டு அந்த தண்டனையை அவனை ஒரு சிறைக்குள்ள போட்டு அந்த தண்டனையை கொடுக்குறாங்க. தண்டனையை அனுபவிக்கிறானா அவன்? அதுக்கு ஆள் இருக்கு, பார்த்துக்கிறது ஆள் இருக்குது. பெரிய பெரிய செவுறு கட்டி இருக்கிறான். இங்கிருந்து நீங்க போகும்போது புழல் சிக்னல் நின்று இப்படி பார்த்தீங்கன்னா செவுறு மேல இருக்கும். ஏன்னா தப்பிச்சு ஓடிடக்கூடாது. அதுக்கு உள்ள ரூம் இருக்கு, அங்க ஒரு சிறைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த செவுத்துக்கு மேல ஒரு பெரிய கூண்டு தெரியும், அங்க துப்பாக்கி வச்சுட்டு நிற்கிறான். தப்பிச்சு போயிடக்கூடாது. யாரு? குற்றவாளி தப்பிச்சு போகக்கூடாதுன்ட்டு 10 வருஷம் உள்ள இருக்கணும். உள்ள திருந்தி அந்த ஜெயிலர்கிட்ட நல்லவனா இருந்தா 2 வருஷம் குறைச்சி 8 வருஷத்துல வெளியே அனுப்புறான். ஆனா தண்டனை தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகள் இருந்து அவர்களை நீங்களாக்கி உடனே ரிலீஸ் பண்றாரு. அதான் தேவனுடைய அன்பு. உலக அன்பு, உலக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அன்பு எப்படி இருக்குது?
நாம கூட மறக்க மாட்டேன்றோம். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்மளால மறக்க முடியல. உள்ளே வச்சு 25 வருஷம் கழிச்சு அந்த செவ்வாய்க்கிழமை 1997 அந்த கல்யாண நாள் ஒரு கசப்பான நாள்னு சொல்றோம். அல்லேலூயா. 27 வருஷமா உங்ககிட்ட நான் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். மறக்க இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், என் மனைவிக்கு பிறந்த நாள். என்ன அந்த மாதிரி நம்மளால மறக்க முடியாத ஒரு இருதயம் நம்முடைய இருதயம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமாகவே உன் மீறுதல்களை குலைத்து போடுகிறேன். கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா விளக்குக்கு போடுகிறேன். அல்லேலூயா. சக்க செவரண்டு இருக்கிற பாவம், ரத்தாம்பரம் போல இருக்கிற பாவம், வெண்பனி போல வெண்பஞ்சை போல மாற்றி போடுகிறேன். அவைகளை நான் மறந்து போட்டுட்டேன். என் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டேன். நான் திரும்பி பார்க்கறது இல்லை. மனுஷன் திரும்பி பார்க்கிறான். அல்லேலூயா. தேவன் மறக்கிறவர், அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஜனங்களை எப்படி மீட்டெடுக்கிறார், இந்த ஜனங்களை பத்தி எப்படி மீட்டெடுக்கிறார் பாருங்க. அவருடைய வல்லமை பாருங்க, எப்படிப்பட்ட வல்லமன் பாருங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 1-5 வரைக்கும் படிங்க. சத்தமா படிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு போதும் அவனுக்கு சொல்லுகிறதாவது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக எல்லா ஜாதிகளையும் கீழ்படுத்துகிறாராம். அல்லேலூயா. சொல்லிட்டு ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க. ராஜாக்கள் எல்லாம் பலத்து போயிருக்கிறாங்க, அதான் இடைக்கட்டு. ராஜாக்கள் எல்லாம் பலத்து போயிருக்காங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆனா அவர்களை தளர்ந்து போக வைக்கிறதுக்கு அந்த இடைக்கட்டுகளை என்ன பண்றாரு? அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறாரு. சரி, இந்த கோரேஸ் ராஜா யாரு? நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல. நானும் கேள்விதான். நானும் பெரிய பெரிய பிரசங்கர்கள் பிரசங்கம் பண்றதை கேட்டு தான் சொல்றேன். எனக்கு நிறைய தெரியும் நினைக்காதீங்க. கோரேஸ் ராஜா பெர்சியா ராஜா, இஸ்ரவேல் ராஜா கிடையாது. அவன் புறஜாதி ராஜா அவன். ஆனா இது சொல்லும் போது அவன் இன்னும் பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய வல்லமையை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். இதை சொல்லும் பொழுது இந்த 45வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும் பொழுது அவன் பிறக்கவே இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு பேர் வைக்கிறாரு. எப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பேர் வச்சாச்சு. இவர் சொல்றதுக்கு அப்புறம் 210 வருஷம் பின்னாடி பிறக்கிறான். எத்தனை வருஷம் பின்னாடி பிறக்கிறான்? 210 வருஷம் பின்னாடி பிறக்கிறான். நம்முடைய தேவன் அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை பாருங்க. அவர் சொல்றாரு இல்லையா 12ல், நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதின் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன். நம்முடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை, அந்த வல்லமையை கணக்கிடவே முடியாது. அவருடைய அன்பையும் கணக்கிட முடியாது, அவருடைய வல்லமையும் கணக்கிட முடியாது. அவருக்கு நிகர் ஒருவருமே இல்லை. நானே என்னை அன்றி வேற கர்த்தரை இல்லை, நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன் என்று சொல்லுகிறார். யாரு? நான் ஒருவராய் வானங்களை விரித்தேன். 210 வருஷம் முன்னாடி அவனுக்கு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சு அவனை அபிஷேகம் பண்ணி ஜாதிகளுக்கு ஒரு இடத்துல சொல்றாரு. நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா என்னப்படுவாய். அல்லேலூயா. யாருக்காவது தெரியுமா? பேதுருக்கு தெரியுமா? எங்க அப்பா, எங்க தாத்தா முப்பாட்ட யோனான்னு தெரியுமா? தெரியாது. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீ யாருடைய வம்சத்துல வந்தவன்?
நீ யோனாவின் குமாரனாகிய சீமோன், பெயரிட்டு அழைக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சகைவை கீழே இறங்கி வாழ்றார். அவனுக்கு அதிர்ச்சி. இவரை நான் பார்த்ததில்ல, அவர் என்ன பார்த்ததில்ல, என் பேர் எப்படிக்கு தெரியும்? உடனே சொல்றான், ஆண்டவரே அப்படின்றான். அல்லேலூயா. சவுலே சவுலே நீ ஏன் துன்பப்படு. ரெண்டு பேரும் சந்திச்சதே கிடையாது. சவுல் பவுலா இருக்கும், பவுல் வந்து சவுலா இருந்தாரு. சவுலா இருக்கும்போது இயேசு பவுல் சந்திச்சதே கிடையாது. ஆனா சொல்றார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பம். அடிவேருக்கு போகிற தேவன் அவர். உன்னுடைய அடிவேர் அவருக்கு தெரியும். நீ யாரு, உன் தகப்பன் யாரு, உன் தாய் யாரு, உன் முப்பாட்டன் யாரு, நீ எப்படி பிறந்த, எங்க இருந்த, எப்படி வளர்ந்த, எல்லாம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. உன்னை அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்க முலாவி கொண்டிருக்கிற கண்கள். அவருக்கு நிகரே கிடையாது. நிகரற்றவர் அவர். சர்வ பூமியினுடைய ஆண்டவர் அவர். சர்வலோகத்தின் சிருஷ்டித்த ஆண்டவர் அவர். அல்லேலூயா. நட்சத்திரங்களை பயிரிட்டு அழைக்கிற தேவன். அவர் சொல்றாரு, மோசே மோசே அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. மோசே அக்னி செடியில் அக்னி பேரை சொல்லி கூப்பிடுது அப்படின்னு பார்க்கிறான். உன்னை அக்னி செடியில தரிசனமாகிற ஒரு தேவன், பெயரிட்டு அழைக்கிற தேவன், அப்பேற்பட்ட மகிமையின் தேவன். ஏன்? அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக ஒரு மனுஷனை முதல்ல அபிஷேகம் பண்ணுகிறார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணுகிறார். அவனை பிற்காலத்தில் சொல்றாரு பவுல், என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை பிரித்தெடுத்து விட்டார், அவருக்கு என்று பிரித்தெடுத்து விட்டார். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான், நீங்களும் அப்படிதான். ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? ஒருத்தர் கேட்டாங்க, நீ ரட்சிக்கப்பட்ட வசனம் தெரியுமா, நீ ரட்சிக்கப்பட்ட நாள் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்ன மறந்துச்சு, எனக்கு கூட மறந்துச்சு. நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன், எப்படி ரட்சிக்கப்பட்ட மறந்துச்சு. ஆனா ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே நீ முன்குறிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், அப்பே ரட்சிக்கப்பட்டாச்சு. ஹல்லேலூயா. யாரா கேட்டா சொல்லுங்க, நீ எப்ப ரட்சிக்கப்பட்டன்னு கேட்டா, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேவனை தெரிந்து கொண்டால். அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகமே தோன்றதுக்கு முன்னாடி நம்மளை கிறிஸ்துவுக்குள் தேவன் தெரிந்து கொண்டார். அதுதான் ரட்சிப்பு. அவதான் சொல்ற, நீங்க விசேஷித்தவர்கள், வியக்கத்தக்கவர்கள், அபூர்வமானவர்கள், நீங்கள் அதிசயமானவர்கள். கிறிஸ்துவை ஆராதிக்கிற நீங்கள் அதிசயமானவர்கள். அல்லேலூயா. அதான் அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. அப்போ இந்த கோரேஸ் அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி அவர் பாருங்க என்ன சொல்றாரு, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனை நான் அறியும்படி வெண்கலக்கு. அவர் சொல்றாரு, நான் உனக்கு என்னென்னலாம் பண்ண போறேன், உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி பேர் வச்சுட்டேன், உனக்கு எவ்வளவு பலன் கொடுக்க போறேன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு மாத்திரமல்ல, நீ என்ன அறியாது இருந்த உனக்கு நான் பேர் வச்சுட்டேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவளை சேவையாக்கி என்னென்ன பண்ண போறேன்னு சொல்ற முன்னறிவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை குறித்து தேவன் முன் அறிவித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை குறித்து தேவன் முன் அறிவித்திருக்கிறார். அதுல மாற்றமே கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும். பிரசங்கம் தான் அது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். நான் அதனாலதான் சொல்றேன், வேற எதையும் நான் மட்டுப்படுத்துறதுக்கு சொல்லல. அபிஷேக பத்தி சொல்லும் போது என் மேல எல்லாம் கோவப்படுறீங்க. பிரசங்கம் இந்த ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இங்க 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 வந்து அபிஷேகத்தை நான் நல்லா கேட்கிறேன், என் மேல கோவப்படாதீங்க, நான் கேட்கிறேன். இங்க அபிஷேகத்துல நிரம்புறீங்கல்ல, வீட்டுல போய் அதே அபிஷேகத்துல நீங்க நிரம்புறீங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். முடியுமா? முடியுமா? ஏன் ஏங்க முடியல? உங்களை அபிஷேகத்தை நிரப்புறதுக்கு ஆள் வேணுமா உங்களுக்கு? ஏன் வந்து உங்களால முடியல? என்னால முடியும். நான் டெய்லி நிரம்புறேன், டெய்லி 3/4 மணி நேரம் அபிஷேகத்தில் நிரம்புறேன். அதனாலதான் சொல்றேன், உங்களை அபிஷேக நேரத்தில் நிரப்புறதுக்கு ஆள் இருக்குதுன்னு நிரம்பிட்டு போயிடுறீங்க. ஆனா எது உங்களை அந்த அபிஷேகத்தில் நிலைக்க வைக்கும்னு சொன்னா, இந்த ஆண்டவருடைய மகிமை தெரிஞ்சு அது பிரசங்கத்தில் தான் தெரியும். அல்லேலூயா. கரெக்டா நான் சொல்றது? என்னை தவறா புரிஞ்சிக்க கூடாது. நான் பண்றது வந்து இந்த நோக்கத்துக்காக தான் பண்றேன். இந்த ஆண்டவருடைய வல்லமை இதெல்லாம் சொல்றது இல்ல. என்ன சொல்றாரு? முன்னறிவிக்கிறார். பிறக்கிறதுக்கு முன்னாடி முன்னறிவிக்கிறார். முன்னறிவிக்கிறது மாத்திரமல்ல, உனக்கு நான் என்னென்ன செய்ய போறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆண்டவருடைய அன்பு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆண்டவருடைய வல்லமை புரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவருடைய இரக்கம் புரிஞ்சிருச்சுன்னா,
அந்த அபிஷேகத்துல தாராளம் அது அந்த உணர்வு உனக்குள்ள இருந்தா நீ டெய்லி அபிஷேகத்துல நிரம்பலாம். அல்லேலூயா. அதுதான் குறை. எது குறை? நான் சொல்றது தப்பா கரெக்டா? தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு தான். இந்த ஆண்டவர் யார், அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய மாட்சிமை என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மேன்மை என்ன, அவர் என்னை குறித்து எப்படி ஒரு நினைவு கொண்டிருக்கிறார் என்பதை நீ உள்ளத்துல வச்சிட்டீங்கன்னா உன்னால் ஆராதிக்கவே இருக்க முடியாது, அபிஷேகத்தால நிரம்பாவே இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் சொல்றது கரெக்டா? அல்லேலூயா. வரமாட்டேங்குது. சரி, அவனுக்கு சொல்றாரு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். என்ன பண்றாரு? செவை ஆக்குவேன். அப்போ அவர் சொல்றாரு உனக்கு முன்னே போய் கோணலானவளை செவையாக்கி உன்னுடைய பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவராகிய கர்த்தர் என்று நானே என்று நீ அறியும்படி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அது ஏன் கொடுப்பாராம்? நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தெரித்தேன். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. இத ஏசாயால் அடிக்கடி சொல்லுவாரு. ஏசாயால் அடிக்கடி அவர் சொல்லிட்டு அவர் சொன்னாதான் நமக்கு புரியும். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர வேற தேவன் இல்லை. அவர் சொல்றாரு நானே என்று நீ அறியும்படி சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் நீ என்னை அறியாது இருந்தோ உனக்கு நான் என்ன பண்றேன்? இடை கட்டினேன். நான் உனக்கு சகாயரா இருக்கிறேன், உனக்கு பலனை கொடுக்கிறேன். ஏன் கொடுக்கிறேன்? உனக்கு முன்னே சென்று கோணலான செவையாக்கி ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. அப்போ இதை ஏன் அவனுக்கு செய்யறாரு? அது மாத்திரமல்ல, அவர் 19வது வசனம் படிங்க. இதுலயே அதுக்கு முன்ன இன்னொன்று படிங்க. 18-19 படிங்க. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் போதும் பாருங்க. மறுபடியும் சொல்றாரு பாத்தீங்களா? நான் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது திருப்பி சொல்றாரு பாருங்க, நானே கர்த்தர், வேற ஒருவர். ஏசாயால இது இங்க நிறைய தடவை நீங்க படிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்றாரு, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் பார்க்கிறேன், அன்னைக்கு நேற்று பார்க்கிறேன், இந்த கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கிறான், இந்த கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சிருக்கிறான், நல்லா 6 அடி இருக்கிறான், சிகப்பா இருக்கிறான், பேண்ட் ஷர்ட் போட்டு நல்லா அயன் பண்ணி பேண்ட் ஷர்ட் போட்டு தனியா பேசிக்கிட்டே போறாங்க. உள்ள வேதனை, ஏதோ ஒரு வேதனை, ஆத்த மாட்டாத வேதனை, வியாகுலம். அந்த வேதனையில அப்படியே பேசிக்கிட்டு போறான். சரின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி போயிட்டான். நான் வீட்டில் எதையோ மறந்து வச்சுட்டு திருப்பி உள்ள போய் எடுத்துட்டு திருப்பி போனா அவன் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கான்.
சரி இங்கே தான் பேசிக்கிட்டு போனான், அங்கே போய் என்ன பேசுறான், திருப்பி அங்கேயும் அதே தான் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கான். யாருமே இல்லை, அவன் பேசுறது புலம்பிக்கிட்டு போறான். வியாகுலம், வேதனை. மனுஷன் பேசுறதுக்கு யாருக்கிட்ட பேசுறது, என்ன பேசுறதுன்னு தெரியல. அவனுக்கு வியாகுலம், வருத்தம், அவனுக்கு சஞ்சலம், ஒரு தவிப்பு, தன்னால புலம்பிக்கிட்டு போயிருக்கிறான். நான் அப்படி புலம்பிக்கிட்டு வந்தேன் ஒரு காலத்துல. வரும் பொழுது செத்துட்டா நல்லா இருக்கும், தனியா பேசிட்டு வரேன் கார்ல. என்ன வர மாருதி கார் வச்சிருந்தேன், அப்போ அதெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்ததில்லை. தனியா கார் ஓட்டிக்கிட்டு செத்துலான்ட்டு வரேன். செத்துட்டா நல்லா இருக்கேன், ஏன் இவ்வளோ போராட்டம், புலம்பிக்கிட்டு நானே தனியா கார் ஓட்டிட்டு புலம்பிக்கிட்டு வரேன். நான் எதிரில் வர்றேன், எதிரில் ஒரு பஸ் மேலே ஏறி வந்துடுச்சு. ஒரு செகண்டு தான். அந்த சஞ்சத்திலேருந்து திருப்பிட்டேன், வண்டியை திருப்பின, தப்பிச்சிட்டேன். அல்லேலூயா. புலம்பிக்கிட்டு வர்றோம். மனுஷன் கரெக்ட் சரியானபடி பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா, அவனுக்கு சரியான சகாயம் இல்லைன்னா, அவன் தன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறத சரியான நபர்கிட்ட கொட்டலன்னா, சரியான முறையில் தன்னுடைய ஆத்மாவை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய நிலைமை தான். அல்லேலூயா. அவனுடைய நிலைமை தான். அதான் சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு சொன்னதும் இல்லை. நான் நேரா பேசினேன், நான் மனுஷர்கிட்ட பேசினேன், எழுதி கொடுத்தேன். உன் தேவனாகிய கர்த்தர் பேசி சொல்லிய வார்த்தைகள் யாவன சொல்லியிருக்காரா இல்ல? யார்கிட்ட சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட தான் பேசி சொன்னாரு. அந்த காலத்துல பேசல, அந்தரங்கத்திலையும் பேசல, அந்தகாரமான இடத்திலும் பேசல. அந்த பேசும் தெய்வம் மனுஷன்கிட்ட பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க பேசுறீங்க? எத்தனை பேர் நீங்க வந்து ஆவில நிரம்பி உங்களை ஒப்பு கொடுத்து டெய்லி பேசுறீங்க, டெய்லி ஆராதிக்கிறீங்க, டெய்லி துதிக்கிறீங்க, டெய்லி அபிஷேகத்துல நிரம்புறீங்க? நான் சொல்றேன், வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், ஆவில நிரம்பிட்டோன்னு சந்தோஷமா போவாதீங்க, டெய்லி நிரம்பணும். அதான் கிறிஸ்தவன். ஏதோ விளையாட்டு பேச்சுக்கு சொல்லிட்டு இல்லைங்க. அவர் சொல்றாரு, என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சன்னதிக்கு விருதாவாக. சும்மா என்ன தேடுங்க நான் சொல்ல மாட்டேன். என்னை நீ சொல்றாரு, என்னை விசுவாசித்தால், அதாவது என்னை தேடினால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை காணணும், அதுதான் அவர் விரும்புகிறார். நான் சொல்றேன், விருதாவாக நான் சொன்னதில்லை. யாக்கோபின் சன்னதிக்கு நான் விருதாவாக சொன்னதில்லை, அந்த ரங்கத்தில் பேசினதில்லை, அந்த காலத்திலையும் பேசினதில்லை. நான் மனுஷர்கிட்ட பேசுற தெய்வம். புலம்பாத நீ ஆண்டவர்கிட்ட பேசினா ஆண்டவர் உன்கிட்ட பேசுவாரே, உனக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இக்கட்டிலே விடுவித்தார்னா அவரை போய் அவர் தான் கூப்பிட்டாங்க. அவர் தான் கூப்பிட்டாங்க. ஆபத்தில் அவரை நோக்கி தான் கூப்பிட்டாங்க. அவங்களும் விருதாவா பேசல. அவங்களுக்கு தெரியுது இவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இவர் காண்கிற தேவன். இவர் நகர முடியாத, முகர முடியாத, பேச முடியாத, காதில்லாத கடவுள் இல்ல. இவருடைய கண்கள் பூமி எங்கு முலாவிக் கொண்டு இருக்கிற கண்கள். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட பேசுறதை விட வேற என்னங்க வேலை? காலையில அவரை பார்த்து பேசி, அவரை ஆராதிச்சு, அவரை துதித்து, அவரை மகிமைப்படுத்தி, எனக்கு சொல்லி இருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவருக்கு நினைப்பூட்டிட்டு வெளியே வருவேன். அல்லேலூயா. அவங்களுக்கு தான் சொல்றாரு, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமே வாய்க்காதே போகும். அல்லேலூயா. சும்மா பைபிளை தூக்கிட்டீங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? முழங்கால டெய்லி 3/4 மணி நேரம் நின்றுட்டு இருக்கிறேன் பிரசங்கத்துக்கு. வார்த்தை வேணும், நான் வாழணும். ஏன் விருதாவா நான் வாழ முடியாது? ஏன்? நான் அவருடைய பிள்ளை, எனக்கு வெற்றி வேண்டும். என்னை முற்றும் ஜெயம் கொள்ள வைக்கிறவர் அவர். யாரும் இல்லை. என் தாய் தாப்பனால கூட முடியல, என் சகோதர சகோதரிகளால முடியல, என் மாமன்களால முடியல, என் சித்தம்மன்களால முடியல, எவனாலே முடியல. என்னை முற்றும் ஜெயம் கொள்ள வைக்கிறவர் யாரு? கர்த்தர். எப்போதும் வெற்றி சிறக்க செய்கிறவர் யாரு? கர்த்தர். விருதாவா கேட்கிறான்ல, யோபு உம்மை விருதாவாகவா சேவிக்கிறான்?
அவனுக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறீர், அதனால சேவிக்கிறான்றான். பிசாசு சொல்றாரு, பிசாசு கிட்ட சேலஞ்ச் பண்றாரு ஆண்டவர், அவ உயிரை மட்டும் விட்டுட்டு மீதெல்லாம் எடு பார்க்கலான்றாரு. கூட மனைவியை கொடுத்துட்டாரு. ஆனா அல்லேலூயா, சில நேரம் தொல்லை, சில நேரம், ஆனா கடைசி வரைக்கும் சொல்றான், என் ஜீவன் போனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், என் ஜீவன் உள்ளவர் அவர் தான் துதிப்ப நின்னா. அல்லேலூயா. ரெண்டத்தனை விருதாவா சேவிக்க அவர் நீங்க விருதாவாகவும் சேவிக்க தேவையில்ல, நீங்க சேவித்தாவை உங்களை சும்மா விட மாட்டாரு. நான் சொல்றேன், நீங்க அவர் உண்மையாய் சேவித்தால், உண்மையாய் தேடினால், யாரும் தூண்ட தேவையில்லை, அவரை பத்தி தெரிஞ்சா போதும். அல்லேலூயா. அந்த தேவனை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், தப்பா எடுத்துக்கூடாது என் பிரசங்கத்தை. உண்மையாய் தேடினால், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். விருதாவா சேவிக்கிறங்க சொல்றாரு, அவரே சொல்றாரு, யாக்கோபின் விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் உன்னுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு, மகிழ்ச்சிக்கு, சமாதானத்துக்கு, சந்தோஷத்துக்கு ரொம்ப சுலபம். அவரை தேடுங்கள். அல்லேலூயா. யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. நான் சொல்றேன், இப்போ சொல்றேன், யாரும் ஜெயிக்க முடியாது, யார் எதிர்த்து நிற்கவே முடியாது. என்ன சகாயர், வானத்தை விரல்களால் விரித்தவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அசரவே மாட்டேன். அவர் சொன்னார், பேசும் தெய்வம் அவர், நான் பேசினாலும் கேட்பாரு, அவர் பேசினாலும் நான் கேட்கணும். அதுக்கு தான் நான் கேட்பேன், அப்பா பேசுங்க, நான் கேட்கிறேன். கேட்கிற செவி எனக்கு வேண்டும். கேட்கிற செவி மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. பேசுறத கேட்கிற செவி வேண்டும், அந்த கேட்கிற அந்த செய்திக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு வேண்டும். ரெண்டு வேணும். ரெண்டு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கேட்கிற சக்தி இருந்து கீழ்ப்படுகிற இருதயம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. டைம் ஆயிடுச்சு. அப்ப சொல்றாரு, நீ அறியாது இருந்தும் எனக்கு உன் நாமம் உனக்கு நான் தரிச்சு, உனக்கு நான் என்னென்ன செய்ய போறேன்னு அவனுக்கு சொல்றாரு. இது 210 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொல்றாங்க. அவன் ராஜாவானதான் அவனுக்கு படிக்கிறாங்க, படிச்சு காட்டுறாங்களாம். ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, படிச்சு காட்டுறாங்களாம். அப்போ இவ்வளவு ஏன் செய்யறாரு? நான் வாழ்ந்திருக்கும்படி. ஏன் அவரை சேவிக்க சொல்றாரு? ஏன் நானே கர்த்தர், என்னை ஏந்தி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம், என்னை தவிர வேற தேவன் இல்லை, நான் ஒருவராய் வானங்களை விரித்த, ஒருவராய் பூமியை பரப்புன, ஒருவராய் நட்சத்திரங்கள் வச்சேன்னு ஏன் சொல்றாரு? இது சொல்ல வேண்டியது இருக்குது இந்த உலகத்துல. ஏன்னா என்ன எல்லாம் சொல்றான், இயற்கை தானா வந்து ஒட்டிக்கிச்சு எல்லான்றான். எப்படி இயற்கை தானாய் உருவாகி விட்டதுன்றான். அதனாலதான் அவர் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் சொல்றாரு, ஏன் அவனுக்கு வந்து இவ்வளவு காரியத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு? பாபிலோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாம நல்ல சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். சிம்பிளா சொல்லுறேன், டைம் இல்லை, அதனால சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஒடுக்குதல் இருக்கிறாங்க. அவங்க இருதயம் எல்லாம் எப்படி இருக்குது? வருத்தத்துல இருக்குது, அவமானத்துல இருக்கிறாங்க, நிந்தல் இருக்கிறாங்க. இங்க வந்து பிழைக்க வந்துட்டியா, இங்க வந்து இது பண்ண வந்துட்டியா, அவமானம், கூனி குறுகி வாழ்க்கை கசப்பா இருக்குது. அங்க நினைக்கிறாங்க அங்க இன்பமா இருந்தோம், இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆபத்து நேரத்தில் அவர் நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த ஜனங்களை அன்பு, அவருடைய ஜபத்துக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு அவர் உடனே செவி கொடுக்கிறார். உடனே செவி கொடுத்து அவனை மீட்டெடுக்க அவனை உருவாக்குகிறார். அல்லேலூயா. அவருடைய பலத்தால இந்த கோரேசை உருவாக்குகிறார். கோரேசை உருவாக்கி அந்த பாபிலோன் ராஜா பயங்கரமான ராஜாவன். அது மாத்திரமல்ல, அந்த பட்டணம் வந்து மதில் சூழ்ந்திருக்கும். இந்த காலத்துல மாதிரி எல்லாம் இல்ல. அந்த பட்டணம் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம்? மதில் இருக்கும். அந்த வாசல்கள் வந்து எப்படி இருக்குதா? வெண்கலத்தால உருவான வாசல்கள். அதனுடைய தாழ்பால்கள்லாம் இரும்பான தாழ்பார்கள். அதெல்லாம் உடைச்சு உள்ள போக முடியாது. ஒரு மனுஷனால முடியாது. அவ்வளவு சீக்கிரம் போய் அதெல்லாம் உடைக்க முடியாது. ஏன்னா இரும்பு தாழ்பால், வெண்கல கதவுகள் உடைச்சி அவ்வளோ பாதுகாப்பா இருக்கிறோம். அவ்வளோ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. இவன் போறான், கோரேஸ் ராஜா போறான். ஏன்னா இவனுக்கு தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. இவனுக்கு அபிஷேகம்
தேவன் இடை கட்டி இருக்கிறாரு. சத்துருனுடைய இடைகள் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருத்தனுக்கு இடை கட்டுகிறாரு, ஒருத்தனுக்கு என்ன பண்றாரு? தளர்த்துகிறாரு. சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் ஒரு. நீ அந்தரங்கத்தில் நீ ஆலோசனை பண்ணாலும் கர்த்தருடைய காரிய சித்தி கர்த்தரால் ஒரு. நான் சொல்றேன் அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோட பேசுங்க, ஆண்டவரோட ஆராதிங்க, தினந்தோறும் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அதாவது அசட்ட பண்ணாதிருங்க. விருதா கிடையாதுங்க, அது விருதாவே கிடையாது. அதனுடைய பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஒருத்தனை தளர்த்துகிறாரு, அவனுடைய கட்டுகள் எல்லாம் தளர்த்துறாரு. ஒருத்தனை கட்டுகிறார், இடை கட்டுகிறார் தேவன். கட்டுறாரு. வெண்கல கதவுகளை உடைக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறாரு. இரும்பு தாழ்பால்களை முடிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த ராஜா இப்போ ஒருத்த வந்து பொக்கிஷம் வச்சிருக்கிறான்னு வச்சுங்க. அந்த பொக்கிஷத்தை எங்க வச்சிருப்பேன்னு சொல்லுவானா? யாருக்காவது தெரியுமா? சொல்ல மாட்டான். அதாவது பாபிலோன் ராஜா பல தேசங்களை கொள்ளையடிச்சு அந்த பொன் பொருள் வெள்ளி ஐஸ்வர்யத்தை எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான். மறைச்சு வச்சிருக்கிறான். எங்க இருக்குன்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல அந்த ராஜ்யத்தை ஜெயிக்கிறான். பாபிலோன் ராஜ்யத்தை அந்த கோரேஸ் ராஜா ஜெயிக்கிறான். ஏன்னா தேவனுடைய பலத்தால் இவன் இடைக்கட்டப்பட்டிருக்கிறான். 200 வருஷம் முன்னாடி, 210 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். தேவன் அவனுக்கு பலத்தால் இடைக்கட்டி இருக்கிறாரு. ஒரு நல்ல நோக்கத்துக்காக அவனை இடைக்கட்டி இருக்கிறான். இடைக்கட்டி எல்லாத்தையும் உடைச்சி உள்ள போனா தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. அதான் அவரே தேவனால் ஞானமும் நீதி. அவருடைய நீதி பாபிலோன் ராஜாவை தள்ளுறாரு. இவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறாரு. என்னத்துக்கு ஞானம்? எதுக்கு ஞானம்? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் எடுப்பதற்குரிய ஞானத்தை அவனுக்கு கொடுக்கிறாரா? எங்க இருக்குது? அவன் போய் கை வைக்கிறான், அங்க இருக்குது. இங்க கை வைக்க கரெக்டா இடத்துக்கு போறான். அதான் தேவன் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை செவையாக்கி கரெக்டா அவனுக்கு ஞானம். இந்த இடத்துல இருக்கு போ, அந்த இடத்துல இருக்கு போ, அந்த இடத்துல இருக்கு போன்னு சொல்றேன். அதுக்கு தான் தேவன் வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்தினுடைய வழிகள் கோணலும் மாறுபாடுமான வழிகள், உலகத்தாருடைய வழிகள். மூல அறிவு, அதான் சொன்ன மூல அறிவு கோணலும் மாறுபாடுமா இருக்கும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அந்த சந்ததியிலே நீ குற்றமற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் நிலைநிறுத்த உனக்கு தேவை தேவ ஞானம். அல்லேலூயா. அதுக்குதான் தேவனோட கூட உனக்கு உறவு இருக்கணும். விருதாவா இல்ல, வெற்றிக்காக, வாழ்வுக்காக, சமாதானத்துக்காக, சுகத்துக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, ஆஸ்திக்காக, எல்லாத்துக்காக நீ சேவிக்கணும். சபை என்ன பண்ணிடுச்சு? உனக்கு ஆசீர்வாதம் வேண்டான்னு சொல்லி விட்டுடுச்சு. ஆனா ஆண்டவரை சேவிச்சா 2 ஒண்ணா தான் வரும். அல்லேலூயா. ஏன் கொடுக்கிறாரு இவ்வளவு பொக்கிஷத்தை? ஏன் கொடுக்கிறாரு? அந்த தீக்கிரையாக்கப்பட்ட ஆலயம், எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது. அதெல்லாம் மறுபடியும் கட்டுவதற்கு என்ன வேணும்? ஐஸ்வர்யம் வேணும், பொக்கிஷம் வேணும், புதையல்கள் வேணும். அதனால அதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதையெல்லாம் கொடுத்து அவங்களை போய் எருசலேம்ல வாழ வைக்கிறதுக்கு இந்த ராஜாவை பயன்படுத்துகிறார். அதுக்கு தான் அபிஷேகம். அல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம். மலைகளை பதறாக்குகிற அபிஷேகம். என்னையா அதுக்காக கொடுத்துருக்கு? கண்டிப்பா ஐஸ்வர்யம் அதுக்கு தான். ஏன்? நீ நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல துணிமணி உன் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும், நீ நல்ல துணிமணி உடுத்தணும், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல திருமணம் பண்ணி வைக்கணும், நல்லா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். இதுக்கு தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. உனக்கு களியாட்டுக்கு கொடுக்கல, பாவகாரியத்துக்கு கொடுக்கல, நீ நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி கொடுக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வெளியே வரும்போது என்ன வந்தாங்க? பொன்னோடும் பொருளோடு தான் வந்தாங்க. எல்லாத்தையும் மாட்டி தான் அமிச்சாரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. கழுத்துல, காதுல, மூக்குல, கால்ல, கையில எல்லாத்தையும் போட்டுதான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு. வெறும் துணியை மட்டும் போட்டுட்டு கொடுத்துட்டு அந்த ஒரு குடிசை அரை வைத்து கஞ்சி கொடுக்கல, நிரம்பி ஒளிகிற ஆசீர்வாதத்தை தான் கூட்டிட்டு வந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுக்கு தான் கொடுக்கிறாரு. அப்போ இந்த ஆண்டவரை, இப்படிப்பட்ட ஆண்டவர் அவர் அந்த காலத்துல கோரேஸ் எழுப்பினாரு.
அதுக்கு முன்னாடி மோசேவை எழுப்பினாரு, ஆபிரகாமை எழுப்பினாரு, யோசுவாவை எழுப்பினாரு, தாவீதை எழுப்பினாரு, சாலமோனை எழுப்பினாரு, அப்புறம் கோரேசை எழுப்பினாரு. இப்போ நம்மை அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து விடுவிக்க இயேசு கிறிஸ்து தேவன் இந்த உலகத்தில் அனுப்பினார். அல்லேலூயா. இப்போ நமக்கு யாரு? கோரேஸ் இல்ல, இயேசு. அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் இருளில நடமாமல் ஒளியில நடப்பான். அல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அதுக்கு தான் இயேசு. நான் விருதாவானமா அவரை சேவிக்கல. என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கும், எப்போது வெற்றி, எப்போது சமாதானம், எப்போது சந்தோஷம். சத்துருக்கு முன்னால ஒரு பந்தி. அல்லேலூயா. வேணுமா? வேணும். அல்லேலூயா. அதை தருகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சொல்லிட்டாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? தினந்தோறும் அபிஷேகத்தில் நிரம்புவீங்களா? வாக்கு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. முழங்கால நின்று ஆராதிப்பீங்களா? ஒரு பாட்டு பாடுவீங்களா? நான் சொல்றேன், நம்ம பெர்க்மான் ஐயா பாட்டு எடுங்க, அது முழங்கால நில்லுங்க, பாடுங்க. ஒரு வரியை நான் 1/2 மணி நேரம் பாடுவேன். ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. ஜீவனை பார்க்கிலும் மேலானது உந்தன் கிருபை, மேலானது. அழிவில்லா அன்புடன் அன்பு கூர்வேன், ஆர்வமாயின்னும் அன்பு கூர்வேன். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மா கிருபை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அம்மா அதை க்ளோஸ் பண்ணுங்க. பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்தவர்களாக